எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா கோயில் கோயிலாக போகிறாங்க, குண்டரங்கிறது, போர் எடுக்கிறது, அங்கே பிரார்த்தனை பண்ணுறது, அழகு குத்துறது அப்படின்னு விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்தி செலுத்தி உடல் மெலிஞ்சு குறி சொல்கிற சாமியார் மாதிரி ஆகிட்டாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை நீங்களே டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. அது என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை கல்யாண பரிகார ஸ்தலங்களுக்கும் போகிறாங்க. இப்போ உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, அம்மாவோட பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ரைட்டா? பொண்ணு அமைஞ்சால் ஜாதகம் பொருத்தம் வரல, ஜாதகம் அமைஞ்சால் பொண்ணு சரியாக வரல. இப்போ 24 மணி நேரமும் கல்யாணத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த அம்மா. காரணம் ஒரே ஒரு பையன் வீட்டுக்காரர் இல்லை. நாம் நல்லா இருக்கும்போதே பையனுக்கு நல்ல துணையை அமைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு ஒரே புலம்பலான புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் பையன் தெளிவாக இருந்தான். அம்மா அது அமையும் போது தானாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டான். அதில் உறுதியான நம்பிக்கையும் வச்சுருந்தான். சரி, இப்போ பையன் நினச்சது போலவே அவனோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியே டக்குன்னு திடீர்னு பொண்ணு அமைஞ்சு ஜாதகப்படுத்தும் கல்யாணம் ஆயிடுச்சு. முதல் நாள் அம்மா பையனையும் மருமகளையும் மனதார இத்தனை நாட்களாக எத்தனை கோயில் போனால் அத்தனை கோயில் தெய்வத்தையும் நினச்சி அப்படியே மருமகளுக்கும் பையனுக்கும் ஆசீர்வாதம் மனசார கும்பிட்றாங்க, வணங்குறாங்க. வணங்கி அப்படியே நிம்மதி பெருமூச்சு விட்டு அப்படியே கட்டலில் உட்காடுறாங்க, அப்படியே சாயிறாங்க, படுக்கிறாங்க, தூங்குறாங்க. பொழுது விடிந்தது. மருமகள் மாமியாருக்கு முன்னாடி வேகமாக எந்திரிச்சு வாசத்தை வச்சு அவளுக்கு தெரிந்த கோலத்திலேயே அடிக்கடி கோலப்பொடியில் கலந்துக்கிட்டு மாவட்ட ஃபஸ்ட்டு பரிசு வாங்கின கோலத்தை பெஸ்ட்டாக தேர்ந்தெடுத்து அதை கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே பொறுமையாக போட்டு முடித்து நேராக சமையல் கட்டுக்கு போய் டிகேஷன் அதிகமாக கலந்து ஸ்ட்ராங்காக காப்பி போட்டு அத்தை எழுப்புறாங்க. அந்த மருமக அத்தை 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 அப்படி 2-3 தடவை கூப்பிட்றாங்க. அப்புறம் டக்குன்னு அந்த அம்மா எந்திரிச்சு உக்காந்துட்டு, வாமா, இல்லை கல்யாணம் வேலை ஒரு வாரமாக பார்த்தேண்ணா, அதான் அடுப்பு தூங்கிட்டேம்மா, சரியாக தூங்கிட்டேன், காப்பியாம்மா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்ட்டு அந்த காப்பி வாங்கி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அப்படியே வாசலுக்கு போயிட்டு பல் துளைக்கிட்டு அப்படியே உள்ளே வராங்க. வந்தோடனே என் மருமகிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா கோலம் நீ தான் போட்டியா, ரெட்டப்புளி கோலம் போட்டுருக்கூடாதா, அதுவும் நல்லாயிருக்கும், இது சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி இனிமேல் கோலம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே காப்பியில் என்னம்மா டிகேஷன் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்க அப்படிங்கிறாங்க. இனி நானே காப்பி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே மருமகளுடைய தலை அப்படியே சுற்றுச்சு. என்னடா மாவட்ட அளவில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினையே பெஸ்ட்டு குழம்பு பொறுக்கி எடுத்து போட்டான், அதை சுமாருங்கிறாங்க. டிகேஷன் இவ்வளோ ஊற்றியும் காப்பியில் டிகேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இனி நம்ம மேலே தப்பு இல்லை, நாம் செய்கிற எதுவுமே அத்தைக்கு பிடிக்கலை, அதனால் இனி நாம் அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கக்கூடாது, நம்ம ரிலாக்ஸாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டா சைக்காலஜியில் பிஎஸ்சி முடித்த மருமக. மாமியோட கேட்டு அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி மருமக டெலிவிஷனில் போய்க்கலாம்னு முடிவு பண்ணி மனசு ரிலாக்ஸாக இருந்தால் மருமக. மாமியார் தான் சமையலாக கவனிச்சு வந்தார். மருமக வீட்டு மேவரையில் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மாமியார் உடம்பு சரியில்லாமல் போக மருமகளை கூப்பிட்டு நீயே குழம்பு வைமான்னு சொல்ல மருமகளும் வேகமாக குழம்புலாம் வச்சு சமையல் டக்குன்னு முடிச்சுட்டு கணவருக்காக சாப்பிட காத்திருந்தால். ஆனால் வேலை விஷயம் வெளியே போன கணவர் வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் காலம் தாமதம் ஆகிக்கிட்டே இருந்தது. போல சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு. நேரம் செல்ல செல்ல மாமியாரும் மருமகளும் சாப்பிட்டு படுக்க சென்றனர். பையனை காணாமல் அம்மாவும் கணவரை காணாமல் மருமகளும் பதட்டத்துடன் இருந்தனர். இரவு கிட்டத்தட்ட மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. திடீரென வீட்டு காலிங் பெல் அடித்தது. உடனே ஓடி போய் கதவை திறந்தால் மருமகள். கணவன் மழையின் நனைந்தபடியே வேகமாக செருப்பெல்லாம் கழட்டி விட்டு வீட்டுக்குள் வந்தார். வந்தோடனே அம்மா பயங்கரமாக பசிக்குதுமா அப்படின்னு சொன்னார். ஏன்டா இவ்வளோ சாப்பிடலையா? இல்லைம்மா, ஒருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மொத்தமாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்ட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு ஓடியாந்துட்டேன். ஃபோன் பண்ண நினச்சேன், சார்ஜெலாம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாப்புல. உடனே பேசிக்கொண்டே சாப்பிடாமல் இருந்தார். பட்ட வேணால் மருமக்கள் சாப்பாடு போட்டு குழம்புலாம் ஊற்றுனாங்க. அவசரமாக பிழைஞ்சி கப்புன்னு உள்ளே தள்ளினார். பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ நாக்கு, அந்த பையனோட நாக்கு ருசி, அந்த அவ்வளோ பசி ருசி அறிஞ்சுது. அது எப்படின்னா வாயில் சோத்தை முதுக்கி வர இன்றைக்கி குழம்பு சூப்பர் அப்படின்னு சொல்ல மருமகளுக்கு மகிழ்ச்சியும் வெக்கம் முகத்தில் தாண்டவமாட மாமியாருக்கு கோபமும் ஆத்திரமும் முகத்தில் பீரிட்டது. உடனே மாமியார், ஏண்டா பிறந்த ஒரு நாளாவது நான் இப்போ என்ன பாராட்டிருப்பேன், குழம்பு சூப்பர்னு சொல்லிப்பேடா எனக்கு கேட்க. அம்மா நீ சமைச்சது தானம்மா, நீ தான் அவளை சமையல் கிட்ட பக்கமே போகாதுன்னு சொல்லிட்டியே, அதான் நீ சமைச்சிருப்பேன்னு நினச்சாம நான் சொன்னேன் என்று பேசி வர அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தான். அம்மா தரையவே பார்த்து கொண்டிருந்தாங்க, பையனை பார்க்கவே இல்லை. ஆனால் தொடர்ந்து அம்மாவை பார்த்து மறுபடியும் பேச ஆரம்பித்தான். ஏம்மா அது மட்டும் இல்லை, காலையில் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேன், காலையில் என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, அப்புறம் அவள் சமைச்சா எனக்கு எப்படிமா தெரியும், அது மட்டும் இல்லை அவள் சமைச்சான்னு சொல்லிட்டு பாராட்டுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லைம்மா, பொதுவாக குழம்பு சூப்புலாம் சொன்னேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குமா என பையன் கூறி முடித்தான். அப்போதும் கோபம் குறையாத அம்மா உடம்பு வெதும்ப, கண்களில் நீர் ததும்ப, ப்ரெஷர் 2 மடங்கு அதிகமாக 2 மாத்திரை சேர்த்தி போட்டு படுத்தி விட்டாள். காலையிலிருந்து கடும் வேலை பழுவில் வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு கடும் பசியில் வந்தவருக்கு வயிறு பசி அடங்கினாலும் மனப்பசி அதிகமாயிருந்தது. அம்மாவை சமாதானப்படுத்த முடியாமல் மனைவி கிட்ட போய் என்ன பேசுது என்றும் தெரியாமல் உடம்பு அலுப்பு, மன வலி, சாப்பிட்ட களைப்பு, இந்த 3 குணங்களோட மொட்டை மாடிக்கு சென்று வானத்தை பார்த்து 3ஓடு பேசிக்கொண்டு படுத்தான். குழம்பு சூப்பர் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அம்மா கோவித்து கொண்டு போயிட்டாங்க. குழம்பி போயிருந்த பையன், கணவரின் மன உளைச்சல் கண்டு வருந்திய மனைவி
பையன் வெகு நேரம் தூங்காமல் முடித்து கொண்டிருந்தான். மனைவியும் சற்று தூங்காமல் இறுதியில் கண்ணசந்து எழுந்த பொழுது விடுதி வீட்டு வேலையில் மேவலையில் பார்க்க ஆரம்பித்தாள். மாமியார் போது சந்தோஷமில்லை. பையன் நார்மலாக இருந்தான். பையன் காலையில் எழுந்து பல் வலிக்கிட்டு அம்மா காப்பி எனக்கு பையன் கேட்க வேக வேகமாக கொண்டு வந்து தாய் கொடுத்தாள். அம்மா காப்பி சூப்பராக இருக்கும் என்ன கூற. திரும்பி ஒரே ஒரு பார்வையை மட்டும் பார்த்து விட்டு அவள் தாய் சென்று விட்டாள். அதை பார்த்துட்டு மருமகள் என்ன சொல்வதென்று தெரியாமல் அவள் வேலையை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருந்தாள். பையனும் குளித்து சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸ் கிளம்பிவிட்டான். இரவு ஆனது. பையன் திரும்பி வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். வரும்போது அவனுக்கு திக் 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 என்றது. ஏன்னா வீட்டில் பிரச்சனை நடந்திருக்குமா அப்படின்னு. அந்த பக் 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 மனைவியை வீட்டுக்கு வந்தான். அவன் நினைத்தது போல வீட்டில் பிரச்சனை எதுவும் இல்லை. மாறாக மருமகளும் மாமியாரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. சந்தோஷத்தில் வேக வேகமாக பிரசப்பாகி வந்து அவனும் காலையில் அமர்ந்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தான். பிறகு சாப்பிட்டு மருமகளும் பையனும் தூங்க சென்றனர். அப்பொழுது கேட்டான், எப்படி எங்கள் அம்மா சமாளித்து மனசை மாற்றினேன் அப்படின்னா, அது ரொம்ப ஈஸிங்க. உங்கள் அம்மா ஒரு குழந்தை மாதிரி. ஒன்றும் புரியல. மனைவி அப்படியே ஆச்சரியமாக மீண்டும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். மருமகள் பேச ஆரம்பித்தாள். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைகிட்ட இருந்து ஒரு பொம்மையை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த குழந்தை உடனே அழுது அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பொம்மை மட்டும் இல்லை, அதுக்கு பிடிச்சி எந்த ட்ரெஸ்ஸு சைக்கிள் எந்த பொருளாக இருந்தாலும் உடனே நம்ம என்ன பண்ணணும், அது உன்னோட தான், நீயே வச்சுக்க அப்படின்னு சொன்னோம்னா அது உடனே சிரிச்சிட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடும். அதுபோல தான் உங்கள் அம்மா ஒரு குழந்தை மாதிரி. அதாவது உங்கள் மேலே வந்து பாஸ்தை கொட்டி வச்சுருக்காங்க, அதுக்கு பதிலாக நீங்களும் பாஸ்தை திருப்பி ரிட்டர்ன் கொட்டி கொடுத்துருக்குறீங்க. அதோட இந்த வீட்டு மேலேயும் வீட்டு வேலைகள் மேலேயும் அவங்க ஒரு ஈடுபாடு அதிகம். அது எல்லாத்தையுமே நான் வந்து எங்கே ஆக்கிரமிப்பு செய்து விடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. அதனால் அப்படி நடந்துக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட அது தகுந்த மாதிரி சில ரகசியங்கள் சொன்னேன். உங்கள் அம்மா மாறிட்டாங்க அப்படின்னா என்ன ரகசியம் பையன் கேட்டேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ மத்தியில் ஆகட்டும் மாநிலத்தில் ஆகட்டும் ஆளுங்கட்சி என்ன தான் நல்லது செஞ்சாலும் எதிர்கட்சி ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு பஞ்சமே இருக்காது, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ எதிர்கட்சி வாயை அடைக்கிற மாதிரி அவங்க பதவி கொடுத்துட்டு அவங்க வாயை அடைச்சிட்டு சம்முன்னு போயிடுவாங்க. அது போல இது அரசியல் நடக்காது, ஆனால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சாத்தியமான செய்யலாம். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், நீங்கள் இந்த குடும்பத்துக்கு தலைவர், நீங்கள் குடும்பத்துக்கு தலைவி, நான் வந்து ஒரு சாதாரண குடிபிடிக்கிற தொண்டன், கோஷம் போடுகிற தொண்டன் சொன்னேன். உங்கள் அம்மா அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. அப்போ பையன் நினச்சான், அவ்வாவே மாமியார் மருமகள் பிரச்சனை சண்டைனால வீட்டுக்கு வராமல் அப்படியே ரோட்டுக்கு சுற்றிட்டு இருக்காங்க. நாம் தப்பிச்சண்டா சாமின்னு சொல்லிட்டு சாமி பெரிய கும்பிடு போட்டு பையன் பெச்சு தூக்கி கப்புன்னு போட்டு டக்குன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். முதல் நாள் தூக்கலனால இதோட கதைக்கு முற்றுன்னு சொல்லிட்டான். பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க. இந்த மருமக அந்த குடும்பத்தில் போய் பானையை பிடிச்சி இந்த குடும்பத்துக்கு பாக்கியசாலி ஆகிட்டா. இதுல என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம அறிவோட டீல் பண்ணோம்னா அனகொண்டா பிரச்சனையாக இருந்தாலும் அது ஆஃப் ஆகி அமைதியாக போயிடும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.